மாநாடு ஒழுங்கா நடத்த துப்பு இல்லை. நீ எல்லாம் வந்து எங்களை வந்து இலக்காரமாக இது பண்ணுற. வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிற, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிற, விநாயகர் சதுர்த்தினா நல்ல நோட்டு நொட்டுற. ஏன் எப்படி சொல்கிற? தமிழர் பண்டிகை இல்லை விநாயகர் சதுர்த்தி, இது இல்லை, அது இந்துக்கள் பண்டிகை, அதனால் வாழ்த்து சொல்ல. இப்போ ஓணத்துக்கு என்ன நொட்டுக்கு சொன்னேன்? ஓணம்னா யார் பண்டிகை? கரெக்டா மலையாளி பண்டிகை, மலையாள பண்டிகை அப்படிங்கிறாங்க. இங்க பொங்கல் அப்படியே அங்க அப்படித்தான் ஓணம். இங்க பொங்கல் எப்படி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கொண்டாட மாட்டாங்களோ அங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஓணம் கொண்டாட மாட்டாங்க. எந்த முஸ்லீம் வந்து ஓணம் கொண்டாடினாரு? ஓணத்தோட இது என்னது? மகாபலி அவர் வந்து வருவார், அந்த அசுர மகாபலி அவர் தெய்வமா வருவார், வீட்டுக்குள்ள வந்து கூட்டு போய் ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுவாங்க. இது எந்த முஸ்லீம் கொண்டாடுறியா? எந்த முஸ்லீம் வீட்டு முன்னாடி பூக்கோளம் போடுறேன்? எந்த கிறிஸ்துவன் வீட்டு முன்னாடி பூக்கோளம் போடுறாருங்க? நல்ல நொட்டுன்னுறாங்க வந்து ஓண வாழ்த்துக்கு. என்னான்னு பார்த்தா, உனக்கு உன் படம் கலெக்ஷன் வேணும், ஓண விடுமுறைக்கு வந்து உன் படத்துக்கு வரணும். வந்து கோட்டு படம் இங்கே தமிழ்நாட்டை நொட்டிட்டு போயிடுச்சு, நக்கிட்டு போயிடுச்சு. அவங்க சூப்பர் படமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மலையாளியே நல்ல நல்ல படமாக வரும். இடையில வந்து அவங்களுக்கு டயர்டாக இருப்போம், இந்த மசாலா படத்தை பார்ப்பாங்க. அதுக்கு இந்த ஓணத்தில் வந்து இவன் படத்துக்கு வரணுங்கிறதுக்காக வாழ்த்து சொல்கிற விஜய் ரசிகர் யார் இருக்கா? இந்த கிறிஸ்துவ சகோதரனாவது இந்த இஸ்லாமிய சகோதரனாவது விஜய்க்கு பெரிய பிளக்ஸை வச்சு மேலே தொப்பியோடையும் சிலுவையோடையும் பாலாபிஷேகம் பண்றானா, சூடம் கட்டுறானா? எல்லாம் இழிச்சவாய இந்து வந்து உனக்கு வந்து இது வரணும், தேட்டரில் கோஷம் போடணும், பிளக்ஸ் வைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், எல்லா சோலையும் செய்யணும். தெருவில் போலீஸ்காரன்ட்ட வந்து அந்த இசை வெளியீட்டுல போய் அடி வாங்கி கண்ணு மூக்கில் வீங்கி வரணும். நீ 2000 ரூபாய் டிக்கெட்டுக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போட்டாலும், அந்த 2000 ரூபாய்க்கு போட்டாலும், 20,000 ரூபாய்க்கு போட்டாலும் இழுச்சோ பையன் இந்து போய் டிக்கெட்டை வாங்கி படம் பார்க்கணும், நிகழ்ச்சியை பார்க்கணும். உனக்கு வந்து 275 கோடி ரூபா இதாகணும். ஆனால் வாழ்த்து இந்துக்களுக்கு சொல்ல மாட்டேன். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து, கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்குன்னா வாயை அடைச்சிக்கிறான். ரம்ஜானுக்கு பக்ரீத்னு திறந்துற. என்னண்ணே விஜயண்ணே நீயே இப்படி இருக்க? திமுக கார மாதிரியே நீ இருக்க. வாரிசுக்கு லைட்டா அடைஞ்சல் கொடுத்தியா? அதுக்கு இது பண்ணிட்ட. இப்போ கோர்ட்டு படத்துக்கு கால ஷோ இது பண்ண மாட்டேன்னையா, கால ஷோவுக்கு அனுமதி இல்லை தமிழ்நாட்டில்னையா. உடனே வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து இல்லை, நானும் ஒரு திராவிடை, நானும் ஒரு வந்து இது அப்படின்னு காட்டுறேன். நீ யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், உன் பேர் என்னன்னு தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. மத ரீதியாக உன்னை நான் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் நீ மத ரீதியாக திமுக மாதிரி செய்கிறீல. துப்பாக்கி படத்தப்போ உன்னை வரட்டி அடிச்சாங்களே, உன் படம் வெளியே வர விடாமல் செஞ்சாருங்கள. அப்போ அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து உனக்கு அப்போ சப்போர்ட் பண்ணது யாரு? இப்போ வந்து பார்த்தா நீ விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து உனக்கு எரியுது சொல்ல. அப்படி என்னங்க கோபம் இந்த மதத்து மேல, இந்து மதத்து மேல அப்படி என்ன கோபம்? அப்படி இருந்தும் சொல்லு வெளிப்படையா. என் ரசிகர்கள் எவனும் இந்துக்கள் இருக்கானுங்கடா, போங்கடா உங்க அப்பயாத்தல பாருங்கடா, படிங்கடா அப்படி நீ சொல்லுவியா? வந்து இல்லைன்னா இந்துக்கள் ஊரை மோசமானங்க தவறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போ, ஒன்றை வந்து கேட்க மாட்டான். அதை விட்டு போட்டு வந்து எல்லாம் பொட்டு வச்சு வர்றது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிக்கு வரப்போ பொட்டு வச்சுட்டு வந்தேன். அந்த லெட்டர் பில்லையும் பொட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பொட்டு எடுத்து விட்டேன். என்னவா வந்து இப்போ வந்து இஸ்லாமியர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அவங்க மறந்துடுவாங்களா? அவங்க எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க? துப்பாக்கி படத்துல உனக்கு தொடப்பக்கட்டை எடுத்து தேடினாங்க, அப்ப நீ சிக்கல. பீஸ்ட் படத்துல அந்த தீவிரவாதியை வந்து தூக்கிட்டு வருவில்லை சூட்கேஸ் எனக்கா, அதை பார்த்து எவனாவது உனக்கு ஓட்டு போடுவானா? எப்பயும் போட மாட்டேன். திமுகவுக்கு எப்பயும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு போடுவாங்க, கிறிஸ்துவ சகோதரர்கள் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு நிறைய ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க. ஏன் அந்த ஏஜென்ட் மூலமா வந்து திமுகவுக்கு ஓட்டு விழுகும், உனக்கு ஒருபோது விழுகாது. நீயும் இப்படித்தையும் பேசுற, அந்த மதுப்பிரியர் சீமானன் இப்படித்தையும் பேசுறாரு. உங்களுக்கு தான் என்னத்தையும் சாதிக்க போறீங்கன்னு தெரியல. வந்து அடுத்து பார்த்தா நல்லா விசாரிச்சு பார்த்தா நீ வந்து கில்மா வேலைக்குதே வந்து ஓணம் வாழ்த்து சொல்லியிருக்க. இப்போ கட்சி உணவு உன் படத்தை கடைசியாக இருக்கிறாப்புல தளபதி 69, அதில் பைபிதா பைஜு நடிக்கிறாங்க. அவன் மலையாளத்துக்கு குட்டி பெண் குட்டியாகும், அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சைஸா வந்து ஓணம் வாழ்த்து போடுற. ஆனால் நீ எல்லாம் மனிதன் தானே, உனக்காக ஒரு தமிழச்சி எவ்வளவோ இருக்காங்க. அவங்களுக்காவது ஒரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து, தைப்பூச வாழ்த்து, கார்த்திகை வாழ்த்து என்னைக்கா சொல்லியிருக்கியா? கிறிஸ்துமஸும் புனித வெள்ளி, ரம்ஜானுக்கு வந்து பக்ரீது, இதுலயே தானே சீமானே ஜீவார்ல ஊரை வந்து படிக்கக்கூடாது. மாடு மேய்க்க போனோம், இது பண்ணோன்னா ஆடு மேய்க்கப்போ இது பண்ணுமோ, பாலில் எவ்வளோ லிட்டரு வரும் தெரியுமா, அதில் இது பண்ண தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தாம்புலையும் மட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறாப்புல சீமானனே. அவன் மற்றவன் பிள்ளைலாம் தற்கொலையாக போனான், சீமானனே பிள்ளை மட்டும் சிபிஎஸ்சி படித்து நல்லா இதாகணும். அந்த மாதிரி தான் நீ செய்கிறா. உனக்கு ஃப்ளெக்ஸ் வைக்க எந்த வேணும், உனக்கு போஸ்டர் ஓட்டுற எந்த வேணும், கொடி பிடிக்க எந்த ஓடணும், வந்து கோஷம் போட எந்த வேணும், போலீஸ் கரண்ட்டை அடி வாங்கிச்சாக எந்த வேணாம். ஆனால் வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு மட்டும் உனக்கு வாய் திறக்காது. உடனே ஒன்றும் சொல்லக்கூடாதுண்ணே. உன் கூட மஞ்சள் பையை தூக்கிட்டு சுற்றுறாப்புல புஷியானது
பாண்டிச்சேரியில் பிறந்துட்டு ஒரு தேசபக்தி இதாக இது பண்ணிட்டு ஒரு நடுநிலையாக இருப்பாப்புல. உனக்குத்தே வந்து படிப்பறிவு கிடையாது, 10th ஃபெயிலு. சரி வந்து மற்ற லாங்குவேஜும் தெரியாது. சரி புஷி ஆனந்தாவது எம்எல்ஏவாக இருந்தவர், அந்த எம்எல்ஏங்கிற நம்ம ஏரியா கவுன்சிலர் மாட்டேன், பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்தால் அவராவது ஏதாவது சொல்லி அறிவுரையை சொல்லுவாப்புல அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னமோ புஷியானதே கெடுக்கிறவர புஷியானதே கெடுப்பாப்லையோ. வாய்ப்பு இருக்கு. புஷியானது பேச்ச நீ என்னைக்கு கேட்டேன்னா நீ தரிசா போடுறது உறுதி. மக்கா நீ வந்து ஒன்றும் நீ போட வேணாம், நீ கிறிஸ்டியனு இந்த ஜோசப் உன் பேர், அதனால் அந்த மத பற்றுல மத வெறியில் யாருக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, வாழ்த்து சொன்னால் ஹராமு, கிறிஸ்துவ ஹராமு அப்படின்னு நினச்சி கூட சொல்லாமல் இருக்கலாம். சரி நீ உன் அட்மின் வாழ்த்து போட்டியான்னு கூட சொல்லி போட்டு விட வேண்டியானா. புஷியானு தானே உன் அட்மின், அவரை வந்து வாழ்த்து போட சொல்லியிருக்கலாம்ல. அப்படியே செஞ்சுக்கலாம். திருமணம் வந்து அடிச்சார்ல பல்ட்டி, என் அட்மின் போட்டேன், அடுத்து நானே போட்டேன், இப்போ யார் போட்டானே தெரியல, இனிமேல் போட்டால் இது அட்மின் போட்டது, இது நான் போட்டோன்னு இப்பெல்லாம் கையெழுத்து போடணும் போல, அந்த மாதிரியாவது செஞ்சுருக்கலாம்னு இன்னைக்கு. இதில் வந்து திருந்த வேண்டியது நம்ம தான். நம்ம நொட்டிட்டு எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய சகோதரன் போகிறானா, கொடியை பிடிக்கிறானா, அவன் மதத்துக்கு தேவைன்னா கொடியை பிடிப்பான். பாலஸ்தீனமாக இருந்தாலும் கொடி பிடிப்பான், இங்கே சிரியாவாக இருந்தாலும் கொடி பிடிப்பான், இங்கே கொடி பிடிப்பான், முட்டுச்சந்தில் கொடி பிடிப்பான். ஏதாவது சினிமா நடிகருக்காக நடிகைக்காக எங்கேயாவது கொடி பிடிக்கிறானா, நம்மளும் அது மாதிரி மாறுவோங்க, திருந்துவோங்க தமிழை போட்டு.